இயேசுவில் அன்புக்குரியவர்களை, இணைந்தால் இன்பம், பிரிந்தால் பாழ் என்று சொல்லுகிறார். பிரிந்து போனா வாழ்க்கை பாழடைந்து விடும் என்பதை அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவோடு இருப்பது கனி கொடுப்பதற்காக. அவரோடு இணைந்தால் மட்டுமே நாம் முழுமையான கனிகளை கொடுத்து நிறைவோடு வாழ முடியும் என்பதை சொல்லுகிறார். இயேசு என்பது புதிய வழி, மக்களுக்கான வழி, எளிமையின் வழி. நீ மீட்படைய வேண்டுமானால் உன் பாவ வழிகளை விட்டு மனம் வருந்தி மனம் திருந்தி அன்பு செய், அது போதும் என்பவர் தான் இயேசு. எனவே அவர் நம்மை இணைந்து வாழ, இன்பத்தோடு வாழ அழைக்கிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது இணைப்பு, கனெக்ஷன். யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். இந்த ஒரு உருவகமே நம் வாழ்க்கையில் முழு தத்துவத்தையும் சுருக்கமாக சொல்லுகிறது. கிளை தனியாக இருந்தால் அது உலரும், ஆனால் செடியுடன் இணைந்தால் அது கனி அளிக்கும், கனி தந்துவிடும். இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இணைப்புகளால் நிரம்பி உள்ளது. ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உள்ளத்தில் வெறுமை அதிகமாகிறது. உளவியல் நிபுணர்கள் கூறுவது, மனிதன் உண்மையான உறவை தேடுகிறான், அன்பும் அர்த்தமும் தேடுகிறான். ஆனால் நாம் அடிக்கடி வெளிப்புற உறவுகளில் மூழ்கி உள்ளார்ந்த இணைப்பையும் மறந்து விடுகிறோம். இயேசு சொல்வது என்ன? என்னுள் நிலைத்திருங்கள், அதாவது வெளிப்புற உலகத்தை விட உள்ளார்ந்த உறவுடன் வாழுங்கள் என்று சொல்கிறார். முதல் வாசகத்தில் அழகாக சவால் நமக்கு கொடுக்கப்படுகிறது, தவறான நம்பிக்கை. ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் சட்டம் மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி கலந்துரையாடுகிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. சில நேரங்களில் நாம் வழக்கங்கள், பொதுவாக நமக்கிட்ட கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் மீது நம்பிக்கை வைத்து உறவை மறந்து விடுகிறோம். இன்று நாமும் அதையே செய்கிறோமா? சடங்குகள் இருக்கின்றன, ஆனால் சமாதானம் இல்லை. ஜெபம் இருக்கிறது, ஆனால் உறவு இல்லை. நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நெருக்கம் இல்லை. கனி கொடுக்கும் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? என்னுள் நிலைத்திருப்பவன் மிகுந்த கனி அளிப்பான். இந்த கனி என்ன அப்படின்னா, அன்பு, பொறுமை, அமைதி, மன்னிப்பு. இவை வெளியில் வாங்க முடியாதவை, உள்ளார்ந்த இணைப்பில் இருந்து வரும் என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிஞன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. வேர் மறந்த மரம் காற்றில் நிலைக்காது, அதுபோல் கடவுளுடன் இணைப்பு இல்லாத வாழ்க்கை வெளியில் அழகாக தோன்றினாலும் உள்ளே காலியாகிவிடும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளோம். மொபைல், வேலை, சமூக வலைத்தளம். ஆனால் கடவுளுடன் இணைப்பா? நம்முடன், அதாவது நம்முடைய உள்ளத்துடன் இணைப்பா என்று இயேசு அழைக்கிறார். என்னுள் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கிளை செடியை பிடித்து கொண்டால் அது உயிர் பெறும். மனிதன் கடவுளை பிடித்து கொண்டால் அவன் வாழ்க்கை அர்த்தம் பெறும். இணைப்பில்லாத வாழ்க்கை இருப்பது போல தோன்றும் மரணம். இணைந்த வாழ்க்கை கனியளிக்கும் உயிர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கேட்டுக்கொள்வோம். நான் ஏதோ ஒன்றோடு இணைந்திருக்கிறேனா அல்லது உயிரோடு இணைந்திருக்கிறேனா? இந்த இணைப்பு தான் இறைவனின் அருளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் கொடியோடு முழுமையாக இணைந்த கிளைகளாக வாழ, இணைந்தால் வாழ்க்கை இன்பம் பெறும், பிரிந்தால் நாங்கள் பாழடைந்து விடுவோம் என்பதை உணர்ந்து உமது பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.